எல்லாரும் ஒவ்வொருவனும். அந்த காலத்துல மந்திரவாதி பார்த்தீங்கன்னா மந்திர கோல்னு ஒன்று வச்சிருப்பான். அதுல தான் அவருடைய மந்திரங்கள் எல்லாம் உருவேற்றி வச்சிருப்பாங்க. எல்லாம் வந்தார்கள். ஆளாளுக்கு தன் கையில் இருக்கிறதை கீழே போட்டான். எல்லாம் சர்ப்பமாய் மாறிச்சு. மோசே தன் கையில் இருக்கிற கைக்கோலை கீழே போட்டான், சர்ப்பமாய் மாறிச்சு. ஒரே ஒரு வித்தியாசம் இருந்தது. மோசேயின் கைக்கோல், அவருடைய கைக்கோல்களை எல்லாம் அந்த பாம்பெல்லாம் அது விழுங்கி விட்டது. மோசே தன் கையை நீட்டி பாம்பின் வாலை பிடித்தான். மோசேனுடைய கையிலே கைக்கோல் திரும்பி வந்தது. அடுத்த காட்சியில பார்க்கிறோம், மோசேனுடைய கையிலே கைக்கோல். சுற்றி இருக்கிற மந்திரவாதிகள் வெறும் கையிலே நின்று கொண்டிருந்தார்கள். ஒரே நேரத்தில் அவங்க கிட்ட இருந்த அவ்வளவு மந்திர வித்தைகளையும் முட்டைக்கு போட்டு அவர்களை வெறுங்கையனாய் மாற்றி விட்டான். நாளைக்கு நடக்க போகிற அற்புதங்கள் அப்படித்தான் நடக்கும். சபையிலே வித்தை காட்டுறதுக்கு அல்ல, தேவனுடைய பிள்ளைகளை சுகமாக்குவதற்கு மாத்திரமல்ல, சாத்தானுடைய கையில் இருக்கிறத பறிக்கணும், அதை வெறுமையாக்கணும். அவன் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து விட்டு நிற்கணும்.